பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் கேம்பஸில் இருக்கிற ப்ரேயர் ஹாலில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து நேரடியாய் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். உங்களை அன்போடு அழைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யெகோவா நிஸ்ஸி, தேவன் என் விருதுகொடி. இந்த அமலேக்கனை எப்படி மேற்கொள்கிறது? இந்த அமலேக்கனை மேற்கொள்வதற்கு உறுதித்தன்மை வேண்டும் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசையின் கை தளர்ந்த பொழுது, இல்லையா? அந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கையை உயர்த்த அமலேக்கர்கள் தோற்று போனார்கள். அவன் கை தளர்ந்த பொழுதோ அமலேக்கர்கள் அவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, மோசையின் கை தளரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கை உறுதியாக இருக்க வேண்டும். அமலேக்கனை ஜெயிக்கிறதற்கு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்குள்ள இந்த மன உறுதி வேணும். 2வது, உத்தமத்தில் உறுதி வேணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வழியில் உறுதித்தன்மை தேவை. இன்றைக்கி இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு இன்னொரு உறுதியை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அடிகளில் உறுதி. நிறைய பேருடைய கால்கள் அந்த உறுதித்தன்மை இல்லாததுனால அடிக்கடி வழுவி போகிற ஒரு இருதயமாய், வழுவி போகிற நடைகளாய், அவங்களால ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, எடுத்த தீர்மானத்தில் நிற்க முடியல, வழுவி போகிற அனுபவங்கள். கவனமாக இருக்கணும். நம்ம நிற்கிறோம் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிற்கலாம், நல்லது. நாளைக்கு நிற்போமா? தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 94ஆம் சங்கீதம் 18வது வசனம், 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, எத்தனை நேரம் நம்முடைய கால் சறுக்குகிறது, எத்தனை நாள் நம்முடைய கால்கள் சறுக்கி விழுந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். அடிக்கடி சறுக்கி விழுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அடிக்கடி தளர்ந்து போகிறீங்களா? ஐயோ, ஒரு நாள் கூட என்னால் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முடியல, இந்த எண்ணங்களை நான் மேற்கொள்ள முடியல, ஒரு நாள் கூட என்னால் ஜெயிக்க முடியல, ஒவ்வொரு நாளும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் தோற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் என்னுடைய அந்த உறுதித்தன்மை போகும்போதெல்லாம் அமலேக்கன் ஜெயிச்சிடுறானே, ஆண்டவரே, நான் அமலேக்கனை மேற்கொள்ள, அமலேக்கனை ஜெயிக்க நான் ஒரு நாள் விட மாட்டேன். இன்றைக்கி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துன்னு சொல்லி கேளுங்க. நம்முடைய அடிகளை தேவன் உறுதிப்படுத்த விரும்புகிறார். நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? 89ஆம் சங்கீதத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 89:21, என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை அவனோட உறுதியாக இருக்கும். என்ன அழகான வார்த்தையில், அவருடைய கை நம்மோடு உறுதியாக இருக்கும், அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும். அப்போ இந்த வசனத்தை யோசித்து பாருங்க. கால் சறுக்கும் போதெல்லாம் கிருபை தாங்குகிறது. அவர் கை நம்ம வழுக்காமல், நம்மளை சறுக்காமல், விழாமல் இருக்க தாங்கி கொண்டிருக்கிறார். புயங்கள் தாங்குகிறது, கிருபை தாங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கை நம்மோடு உறுதியாக இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் அடிக்கடி விழுகிற இந்த பாவத்திலேருந்து நிற்க
உறுதியாய் நிற்க எனக்கு கிருபை தாரும். என்னுடைய அடிகள் எல்லாம் உறுதியாய் இருக்கட்டும். என் அடிகளிலே ஆண்டே ஒரு நாளும் இந்த சறுக்கல்கள் வரக்கூடாது அப்படின்றதில் இன்றைக்கி ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்போம். ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை நீங்கள் துவங்கி பாருங்களேன். அந்த நாளில் நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த பாவம், எந்த காரியம், எந்த சோதனை உங்களை அடிக்கடி உங்களை விழ வைக்கிறதோ, உங்கள் கால்கள் வழுவி வழுவி நீங்கள் விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, உறுதியாக இருக்கணுமே, அமலேக்கனை மேற்கொள்ள விடக்கூடாதே அப்படின்னா உங்களை ஆண்டவர் கையில் கொடுங்க. ஆண்டவர் என் கையை நீங்கள் தாங்கிக்கோங்க, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, ஆண்டவர் நான் சறுக்காதபடி என்னை காத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிருபையினால் நம்மை தாங்குவார். அங்கே அமலேக்கன் தோற்று போவான். அவருடைய கை நம்மோடு உறுதியாக இருக்கும். பிரியமானவர்களே, சங்கீதம் 89:21 இந்த நாளினுடைய மனப்பாட பகுதியாக தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 89:21 இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை தாங்குவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமது கை எங்களோடு உறுதியாக இருக்கட்டும். எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையிலே எங்களை காத்து கொள்ளும். நாங்கள் அமலேக்கன் எங்களை மேற்கொள்ள இடம் கொடுத்துடவே கூடாது. ஒரு நாளும் ஜெயிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெயமுள்ளவர்களாய் யெகோவா நிசி எங்களுக்கு வெற்றியை கொடுக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.